இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான படத்தோட கதையை தான் உங்ககிட்ட வந்து நரேட் பண்ண போறேன். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா 2010 ஒரு ஜாப்பனீஸ் படமா வெளியான கேட்டர்பில்லர். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜப்பானிய போர் வீரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடல் செயலில இருந்து அப்படியே அவரை கொண்டு வந்து வீட்டுல வந்து போடுறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா 2 கையும் இல்ல, 2 கால்களும் இல்ல, முழுவதுமே இல்ல, வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்கு. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கும் இவங்க மனைவிக்கும் இடையே அந்த அந்யோன்யம் வந்து எப்படி இருக்கு, அந்த பொண்ணு வந்து இவங்களை வந்து கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்கிட்டாங்களா, இல்ல தன்னோட கணவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா என்னன்றத ரொம்ப அற்புதமா சொன்ன ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா இந்த கேட்டர்பில்லர். இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த படத்தை வந்து 18 வயசுக்கு கீழே யாராச்சும் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல வந்து பார்க்க வேணாம். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகும், மனசை வந்து நொறுக்குற மாதிரி நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்துல இருக்கு. சரி வாங்க இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள வந்து போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிறைய போர் வீரர்கள் வந்து சைனால இருக்க ஒரு பகுதியை வந்து பிடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல இருக்க நிறைய பெண்களை வந்து கொடூரமா ரேப் பண்ணி அவங்க வீட்டோட வச்சு கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. இது என்னன்றது வந்து நமக்கு அப்போதைக்கு வந்து தெரியல. நம்ம தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைச்சது என்னன்னா 1930 இந்த காலகட்டத்தில் இந்த படம் நடக்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு ரியல் இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து 1930 பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து ஒரு போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டம் தான் அது. அந்த காலகட்டத்தில் ஜப்பான் வந்து ஒரு மிகப்பெரிய எம்பரரா இருந்தது. ஸோ அந்த எம்பரர் சார்ந்த நிறைய போர் வீரர்கள் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா சைனாக்குள்ள புகுந்து குறிப்பா நான்ஜிங்னு சொல்ல போற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க நிறைய கிராம மக்களை வந்து அவங்க பிடிச்சு வச்சுட்டு நிஜமாவே வந்து அவ்வளவு பேரை வந்து கொலை பண்ணி போட்டுருந்துருப்பாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிஜமாவே நடந்தது. இன்டர்நெட்ல போயிட்டு நான்ஜிங் மசக்கர்னு சொல்லி அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களால வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த மசக்கர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் மக்கள் வரைக்கும் வந்து ஜப்பானிய போர் வீரர்கள் வந்து கொலை பண்ணதாகவும் அதுல குறிப்பா வந்து ஒரு 20,000 மக்களுக்கு மேல வந்து பெண்களை ரேப் பண்ணதாகவும் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜப்பான் பண்ண ஒரு மிகப்பெரிய வார் கிரைம்னு சொல்லி அந்த காலத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் வந்து நாங்க பண்ணோம் சொல்லி ஜப்பான் வந்து மறுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சரி இதை வந்து இப்படியே நம்ம வச்சுப்போம். இப்போ வந்து கதைக்குள்ள போகலாம். இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ஜப்பானிய கிராமத்தை வந்து காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு போர் வீரருக்கு வந்து மரியாதை செலுத்துற விதமா அவரை கூட்டிக்கிட்டு நிறைய ராணுவ வீரர்கள் அவங்களை சேர்ந்த ஒரு கூட்டம் வந்து அந்த கிராமத்துக்கு போகுது அவரோட வீட்டுக்கு போறதுக்காக. அங்க போனதுக்கு அப்புறம் அவர் அவங்களோட வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து பாக்குறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களோட ஒய்ஃபான சிஜிகோ, அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குரோகோவா. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தம்பி இருப்பான், அவனோட பேர் வந்து டடாஷி, ஒரு தங்கச்சி, ஒரு அப்பா. இப்ப அவங்களுக்கு முன்னாடி இந்த ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த குரோகோவா கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து பாக்குறாங்க, ஊர் மக்கள் முத கொண்டு. அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃபான சிஜிகோவுக்கு வந்து இதை நம்புறதா என்னன்னே வந்து தெரியல. அவங்க வந்து வீட்டுல இருந்து வேக வேகமா எந்திரிச்சு வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. நோ நோ, இது வந்து அவரு கிடையாது, என்னை வந்து ஏமாத்த பாக்குறாங்க, இது வந்து அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வயல்வெளிகளா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா ஓடி வந்து அங்க இருக்க ஒரு வயல்வெளிக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. அவங்கள தோர்த்துட்டே அவங்களோட தம்பியான டடாஷி வேகமா ஓடியாரான். அண்ணி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி வந்து கத்திட்டே வரீங்க? இல்ல இது வந்து குறுக்கோவே கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டான், என்னை வந்து ஏமாத்துறாங்க சொன்னோன்னே அவனும் சொல்றான், இல்லங்க இவர் தான் வந்து நம்ம அண்ணன், இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து அமைதியாகிறாங்க. இவனும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறான். இவங்க ஏன் இந்த மாதிரி வந்து 18 வந்தாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. ஏன்னா அது வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் வந்து அந்த கேரக்டரை வந்து காமிப்பாங்க. அந்த கேரக்டர் பார்க்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குறுக்கோவா வந்து அந்த போர்ல வந்து அவருக்கு 2 கையுமே வந்து முழுவதும் போயிருச்சு, 2 காலும் வந்து முழுவதும் போயிருச்சு, வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்கு. அந்த உடம்பு தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து உயிர் இருக்கு. அவரால் வந்து சரியா பேச முடியாது. ஏன்னா அவர் கழுத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு வெட்டுப்பட்டு இருந்திருக்கும். அவரால் பேசவும் முடியாது, காதும் வந்து கேட்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த போர் வீரர்கள் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா மரியாதை செலுத்துறன்ற பேர்ல இவரை கொண்டாந்து இங்க விட்டுட்டு எல்லாரும் வந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா அட்லீஸ்ட் அண்ணன் வந்து உயிரோடாச்சும் வந்தான், அவருக்கு வர பென்ஷன் பணத்தை நாமளாச்சும் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த குறுக்கோவோட அப்பாவும் பொண்ணு வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஜப்பானுக்காண்டி வந்து போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கான், அவன் வந்து ஒரு வார் கடவுள்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு நீ தான் வந்து அவங்கள எல்லாத்தையும் பாத்துக்கணும் சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு நாங்க வந்து துணையா நிக்கிறோம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அவங்க ஒய்ஃபு கிட்ட அந்த போர் வீரர்கள் வந்து என்ன கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்கன்னா 3 மெடலும் இவரை பத்திய ஒரு செய்தி கொண்ட ஒரு போட்டோ ஃப்ரேம், இதை மட்டும் கொடுத்துட்டு தான் வந்து போயிருந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து அழுகிறதா இல்ல சந்தோஷப்படுறதா ஒரு உயிரோட வந்தது நினைச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டும் கலந்த நிலைமையில வந்து அந்த பொண்ணு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. அவர்கிட்ட வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வரல. அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியுது இவரால் பேசவும் முடியாது, இவரோட காது வந்து கேட்கலன்றது. அப்போதைக்கு அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு வந்து உயிரோட வந்த? நான் வந்து நீ அந்த போர்லயே வந்து இறந்து போயிடும்னு வந்து நான் நினைச்சேன். நீ எதுக்காண்டி வந்து இப்போ உயிரோட வந்த? என்னோட உயிரை வந்து எடுக்க வந்தியான்னு சொல்லிட்டு நீ சாவடான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வந்து நெரிப்பான். அப்படியே அவனும் வந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பான். அவனை பார்த்துட்டு அவனும் வந்து கையை எடுத்துட்டு இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பானா ஓன்னு வந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பான். அவன் என்ன சொல்ல வரான்றத அந்த பொண்ணுக்கு வந்து புரிஞ்சிடும். பாத்ரூம் போறான்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிருப்பானா ஒரு பாத்திரத்தை
பாத்திரத்தை எடுத்து வந்து வச்சிருந்திருப்பான். அவனும் வந்து பாத்ரூம் போயிருந்திருப்பான். இவளுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. இவனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிலாம் அந்த லைஃப் ஓட்ட போறோம்னு சொல்லிட்டு அதை பத்தி அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு அவன் வந்து கேட்பான், இந்த மாதிரி வந்து மெடல் வந்து கொடுத்தாங்களாமே, அதை வந்து காட்டுங்கன்னு சொன்னோன்னே அவளும் வந்து எடுத்து வந்து காமிச்சிருந்திருப்பான். அதை பார்த்து தான் வந்து அவன் சந்தோஷம் அடைஞ்சிருந்திருப்பான். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா போருக்கு போயிட்டு 2 கையையும் இழந்துட்டு காலையும் இழந்துட்டு ஒரு பக்கம் முகமும் செதஞ்சு போன நிலைமையில உயிரோட வந்து நம்ம குரோக்கோவுக்கு வந்து மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு அந்த லோக்கல்ல இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஜப்பானுக்கே வந்து இவர் ஒரு போர்க்கடவுள், இவர மாதிரியான நிறைய பேர்னாலதான் இந்த ஜப்பான் எம்பரர் வந்து இன்னமும் உலகத்துல ஒரு தலை தூக்கி நின்றுகிட்டு இருக்கு, இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, சின்ன பசங்களா நீங்க முதற்கொண்டு எல்லாரும் ராணுவத்துக்கு போறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க பெருசங்கெல்லாம் வந்து இவனை பாராட்டி வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றானா அவனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறான். அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வந்து என்னமோ வந்து பேச வருவான். அவளுக்கு வந்து கேட்காது, ஏன்னா இவனால வந்து பேசவும் முடியாது இல்லையா. சோ வந்து என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல காது கொடுத்து கேட்க வரான். உடனே அவன் என்ன பண்றானா தவ்வி அவளோட அந்த ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்பதான் வந்து அவளுக்கு புரியுது இவன் வந்து செக்ஸுக்கு வந்து ஆசைப்படுறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றானா அவன் கூட வந்து செக்ஸுவலா வந்து ஈடுபடுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு வந்து முடியுது. அடுத்த நாள் காலையில வந்து விடுது. அவன் என்ன பண்றானா எப்பவும் போல வந்து இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஒரு வயல்வெளியில வந்து நாத்துநார வேலைக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அன்னைக்கும் போல இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா நாத்துநார வேலைக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் வந்து இந்த குடும்பத்தையும் வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவனுக்கு வர பென்ஷன் பணத்தையும் அவங்க அப்பாவும் தங்கச்சியும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா இவனை வச்சு காப்பாற்றணும். அதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் போயிருந்திருப்பான். அதுல வர வருமானத்தை வச்சு கொஞ்சமா வந்து சமைச்சிருந்திருப்பான். அப்படி சமைக்கிற அந்த சமையலும் பாத்தீங்கன்னா இவனே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவான். இவளுக்கு வந்து மிச்சம் கூட வைக்க மாட்டான். அதையும் வந்து அவனே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவான். இவனால வந்து அதையே பொறுத்துக்கவே முடியாது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பான்னா மறுபடியும் அவகிட்ட வந்து ஒன்னாகன்ற மாதிரி வந்து கேட்டிருந்திருப்பான். ஸோ இவன் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவன் கூட வந்து செக்ஸுவலா ஈடுபட்டு இருந்திருப்பான். இப்படியே மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு போறான். ஈவினிங் வரான். இவன் என்ன பண்ணிருப்பானா ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சிருந்திருப்பான். என்ன எழுதிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்து பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி செக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எழுதிருப்பான் போல. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணானா மறுபடியும் அவன் கூட வந்து செக்ஸ் வச்சுக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. ஊர்ல இருக்க எல்லா மக்களும் வந்து இவனை வார்க்கடவுள்னு வந்து சொல்றாங்க. ஆனா இவன் ஏன் கிட்ட வந்து அந்த மாதிரி வந்து நடந்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எஃப்எம்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட போர் பத்தியான நியூஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி போர்ல போன அந்த நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து கடவுள் மாதிரி அவங்க எல்லாத்தையும் நீங்க தான் வீட்டுல வச்சு பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த செய்தி ஒண்ணு வந்து ஓடிட்டு இருந்திருக்கும். அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே அழுகிற நிலைமையில வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா காலையிலேயே வந்து இவன் மறுபடியும் வந்து செக்ஸ் வேணுன்ற மாதிரி வந்து கேட்கறான். அதெல்லாம் வந்து முடியாது, நீ வந்து என் கூட வெளியில வான்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நீ வந்து உன்ன ஊர் மக்கள் எல்லாம் லோக்கல் ஹீரோ வார் கடவுள்னு சொல்றாங்க, நீ வெளியில வந்து பாருன்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இவன் என்ன பண்றான்னா ஒரு ட்ராலியில வச்சு இழுத்துட்டே போறான் அந்த ஊர் முழுக்கவும். அங்க போற வழியில பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இவனுக்கு வந்து சல்யூட் அடிக்கிறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் அதுக்கப்புறம் போயிடறாங்க. இவளும் என்ன பண்றான்னா அந்த நாத்துநர வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவனை கூட்டிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்குலாம் போறான். அன்னைக்கு இவன் என்ன பண்றான் மறுபடியும் வந்து சமைக்கிறான். இவன் என்ன பண்றான் அந்த சாப்பாடு ஃபுல்லாத்தையும் இவனே சாப்பிட்டு முடிச்சிடறான். அப்படி சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னா வந்து மூஞ்சிலே வந்து துப்புறான். எப்படி இவன் இருக்கிறதே பாத்தீங்கன்னா கையும் இல்ல காலும் இல்ல. இவனுக்கு பாத்ரூம் போறது முதற்கொண்டு அந்த பொண்ணு தான் வந்து அந்த துணியெல்லாம் கசக்கி போடுறான். ஆனா அந்த சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் மூஞ்சிலே வந்து துப்புறான். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவன் கூட வந்து வாழ்ந்துட்டு வந்துருப்பான். அடுத்த நாள் இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவன் வீட்லயே இருந்தா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பான்னு நினைச்சிட்டு இவனை மறுபடியும் நேத்து கூட்டிட்டு போன மாதிரியே வெளியில கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா அந்த யூனிஃபார்ம் எடுத்து இவன் கிட்ட வந்து கொடுக்குறான். ஆனா வந்து போட்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்படியே உடம்பு வந்து நகர்த்திக்கிட்டே இருக்கான். நீ என்ன இந்த மாதிரி இருக்க, அடம் பிடிச்சா உனக்கு வந்து நான் சோறு போட மாட்டேன் நான் வந்து மிரட்டுறான். அவனுக்கு வந்து செம்ம கோமா வருது. டக்குன்னு அவளோட மூஞ்சிலே வந்து எச்சி துப்பிடுறான். அப்பதான் வந்து அந்த பொண்ணு சொல்றான், ஓஹோ 2 கையெல்லாம் காடு இல்ல, ஆனா உன்னோட வாய் மட்டும் இந்த மாதிரி இருக்கேடா, என்ன வந்து நீ அடிக்கணும் தானே உனக்கு தோணுது, இதுக்கு முன்னாடி என்ன வந்து நீ அடிச்சுக்கிட்டு இருந்த, ஆனா இனிமேலாம் உன்னால ஒன்னும் நொட்ட முடியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த ட்ராலிலே வந்து இவனை கூட்டிட்டு போறான். எப்பவும் போல வந்து வேலைக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்றான் மறுபடியும் வந்து அவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றான், எனக்கு நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு இல்ல, உங்களுக்கும் வந்து போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன், நீ இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப சமத்தா இருந்ததுக்காண்டி உனக்கு வந்து நான் ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து செக்ஸ் வைக்கிறதுக்காண்டி வந்து போயிருந்திருப்பான். ஏன்னா எப்படி இதுக்கப்புறம் இவன் வந்து இதை தான் வந்து கேட்க போறான்றது வந்து அவளுக்கு தெரியும். ஸோ அதனாலே வந்து இவளே ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் வந்து மேற்கொண்டு இருந்திருப்பா. ஆனா அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவனால வந்து பண்ணியிருந்திருக்க முடியாது. என்ன ஆச்சு, இதுக்கு தானே வந்து நீ எப்பவுமே ஆசைப்படுவ, ஏன் வந்து பண்ண மாட்டேறான்னு சொல்லிட்டு அவ வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகுறுன்னு அவளே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். என்னாச்சு என்ன வந்து ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்பான். அவனோட காதுல வந்து எதுவுமே கேட்காத மாதிரியே வந்து அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருந்திருப்பான். அப்போதைக்கு அவனோட மைண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் வந்து போய்கிட்டே இருந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சைனாவோட கிராமத்துக்குள்ள போந்து நிறைய ஜப்பான் போர் வீரர்கள் வந்து அங்க இருக்க கிராமத்துல இருக்க நிறைய பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அதுல ஒரு போர் வீரர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குரோக்காவும். பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிருப்பானா அந்த லேடிஸ் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போட்டு அந்த வீட்டையே வந்து கொளுத்தி விட்டு போயிருந்திருப்பான். இந்த மாதிரியான ஒரு வேலை தான் வந்து பார்த்துருப்பான். அதனாலே என்னமோ பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து கடவுள் ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க. இவனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த போர்ல வந்து 2 கையும் போயிருச்சு, காலும் போயிருச்சு, முகமும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம்
வந்து அப்படியே செதஞ்சு போன ஒரு நிலைமையில இருந்திருப்பான். பேசவும் முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டு இருந்திருப்பான். இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவனுக்கு வந்து இன்னைக்கு மூடு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். அப்ப வந்து வெளியில ஏதோ வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. வெளியில போய் பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா நிறைய அரிசிலாம் வச்சு சாப்பாடு இருக்கு. அன்னைக்கு நைட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அரிசி வச்சு அவனுக்கு சமைச்செல்லாம் கொடுக்குறான். அதையும் வந்து அவனே வந்து சாப்பிட்டு முடிச்சிடறான். ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்பவும் போல இவன் வந்து கூப்பிடுறான். வா, இன்னைக்கு வந்து நம்ம வெளியில போலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்க ரயோசி வந்து ஆர்மிக்கு வந்து போறான். உன்னை வந்து கூப்பிடுறாங்க ஊர் மக்கள் எல்லாரும். நீ தான் வந்து அவனை வந்து வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி வந்து கூப்பிடுறா. ஆனா வந்து வரமாட்டேன்ற மாதிரி வந்து குளுக்குறான் உடம்பு, அந்த ட்ரெஸ்ஸே போடாம. இவளுக்கு வந்து செம்மக்கோ வந்துருது. சப்புன்னு அவனோட கண்ணத்திலே வந்து அரைஞ்சிட்டு அவன் மட்டும் அந்த நிகழ்ச்சியில போய் அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போலான்னு பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வர்றாங்க. இந்த மாதிரி வார் கடவுளுக்கு போய் நீங்க வந்து இந்த முட்டையை வந்து சமைச்சு கொடுங்கன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இவன் என்ன பண்ணானா அந்த முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், மூஞ்சியை வந்து உருனே வச்சுட்டு இருந்திருக்கான். இங்க பாரு, நானே வந்து ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, உனக்கு புரியுதா, எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலான்றான். அவன் வந்து அப்படியே உருன்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். இவளுக்கு வந்து அளவு கடந்த கோபமா வருது. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, உன்னை எல்லாருமே வந்து வார் ஹீரோன்னு சொல்றாங்க. உன்னை வந்து கை இல்லாம கால் இல்லாம கொண்டு வந்து இந்த வீட்டுல போட்டுட்டு போனாங்க. நான் தான் உன்னை வந்து பாத்துட்டு வர்றேன். ஆனா நீ வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமையெல்லாம் பண்றீடான்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்து அப்படியே அவன் மூஞ்சிலே அடிக்கிறான். உன்னோட வேலையை வந்து சாப்பாடு தூங்கு, சாப்பிட தூங்க, இது மட்டும் தான் இருக்கணும், வேற எதையும் வந்து நீ எதிர்பார்க்க சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். இந்த சீன் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்திலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீன் வச்சுக்கோங்களேன். இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த சீனை ரொம்ப அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து விடியுது. அன்னைக்கு நைட்டு வந்து நடந்த நிகழ்ச்சியால இவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து சரியா மூஞ்சி கொடுத்து கூட இல்லாம இருந்திருப்பான். ஊருனே உட்கார்ந்து இருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பானா, ரேடியோல பாத்தீங்கன்னா இப்ப 1945 ஆயிருச்சு. அமெரிக்கா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த காமிகாசின்ற ஒரு ஐலாண்டுக்குள்ள வந்து வந்துருப்பாங்க அவங்களோட படைகளோட. அவங்க கூட ஜப்பானோட போர் வீரர்களை வந்து சண்டை போட்டு ஜெயிச்சதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கும். அந்த நியூஸ் என்ன பண்ணிருப்பானா, அவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த படத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் சிரிச்சிருந்திருப்பான் அந்த வெற்றி நியூஸை கேட்டதுக்கு அப்புறம். சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவனுக்கு வந்து மறுபடியும் வந்து ஏதோ அன்னைக்கு நைட்டு சமைச்சு வந்து கொடுக்குறான். அது பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பிடிக்கணும்னு சப்புன்னு வந்து கீழே துப்புறான். ஆனா ஒண்ணுடா, உனக்கு வந்து கை இல்ல கால் இல்ல, இப்பவே வந்து இந்த ஆட்ட ஆடுற, முன்னாடி இந்த மாதிரி வந்து நீ ஆட முடியும் வந்து நீ நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா அந்த சாப்பாட்டை வந்து அவளே வந்து சாப்பிட்டு முடிச்சிடறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போறதுக்காண்டி வந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு மாதிரி வந்து படுத்துட்டே இருந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்து புரிஞ்சுப்பாங்க, அவன் அதுக்கு தான் வந்து அடி போறான்னு நினைச்சிட்டு, நீ ஏன் வந்து இந்த மாதிரி வந்த, கை கால் விளங்காம நீ எதுக்கு இங்க வந்த, என்னோட உயிரை வாங்குறதுக்காண்டி தான் இங்க வந்தியா, சொல்லுன்னு பேசிக்கிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை உருவிட்டு அவன் என்ன பண்ணனா அவன் கிட்ட வந்து ரொம்ப ஹார்டா வந்து செக்ஸ் வச்சுக்க வந்து முயற்சி பண்றான். ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா அவனோட அந்த பிரைவேட் பார்ட் பாத்தீங்கன்னா எந்திரிக்கவே இல்லை. அவளால வந்து செக்ஸே வைக்க முடியல. ஏன் இந்த மாதிரி பண்ற, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குமே, ஒவ்வொரு நாளும் வந்து இதை பண்ணணும்னு சொல்லி கேட்டு தானே என்ன வந்து நீ முன்னாடியெல்லாம் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்டு அடின்னு அவனை வந்து அடிக்கிறான். ஏன் பண்ணு சொல்றான். அவன் வந்து ஒரு மாதிரி முனைகிட்டே வந்து கிடக்குறான். அப்போதைக்கு தான் வந்து அவன் சொல்றான், உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா, கல்யாணம் பண்ண புதுசுல வந்து ஒரு ஆண் குழந்தை என்னால பெத்து கொடுக்க முடியலன்னு என்ன வந்து மறுபடியும் சொல்லி வந்து என்ன வந்து துன்புறுத்தினே, ஒவ்வொரு நாளும் என்ன போட்டு அடிச்சு, அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் தான் இருக்கு. ஆனா இப்ப பாத்தியா, உன்னாலே வந்து இதை பண்ண முடியல. இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வேலை இருக்கு, சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது மட்டும் தான் சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை வந்து கட் ஆகுது. இவன் என்ன பண்றானா, இவனுக்கு சாப்பிடறதுக்காண்டி வந்து அன்னைக்கு நைட்டு சமைச்சு கொடுத்துருப்பான். அந்த படம் நடக்கிற காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1940 இந்த மாதிரி டைம்ல அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து கிடையாது. ஒரே ஒரு சிம்னி விளக்கு மட்டும் தான் இருந்திருக்கும் அவங்க வீட்டுல. சோ அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த விளக்க போட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து சாப்பாடு வந்து பறிக்க விட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு அவனுக்கு வந்து அந்த விளக்க பார்த்தோன்னே அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இவன் என்ன பண்ணிருப்பானா, சைனால நிறைய பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் வந்து உயிரோட வச்சு கொளுத்தி விட்டு இருந்திருப்பான். அவங்க எல்லாரும் கத்துற சவுண்ட் வந்து இவனுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இவன் மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். இந்த நெருப்பை பார்த்தோன்னே அவனுக்கு அந்த ஞாபகம் தான் வந்திருக்கும். உடனே அவன் என்ன பண்ணான்னு அதை பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே தரையில வந்து உருண்டு பிறண்டு அப்படியே செவுத்துல போய் முட்டி மோதிக்கிறான். இதை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து உன்னோட பிரச்சனை இல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து கத்துறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து சரியாவும் புரியல இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு. ஆனா இவளுக்கு என்ன புரிஞ்சுதா அப்படின்னா, ஒருவேளை கடைசியா வச்சு இவன் திருந்துறானே சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு வந்து அவன் ஒரு பாட்டு பாடுவா பாருங்க, அழுதுகிட்டே பாதி மகிழ்ச்சியான ஒரு டைம்ல வந்து அந்த பாட்டு பாடுற மாதிரி இருந்திருக்கும். உன்னை வந்து எல்லாரும் வார் கடவுள்னு வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு வார் கடவுளுக்கான ஒரு இது கூட உன்கிட்ட இல்ல. நீ பாக்குறதுக்கு வந்து ஒரு கேட்டர் பிள்ளை மாதிரி இருக்க. உன்னால நடக்க கூட முடியல. நீ ஊர்ந்து போற. உன்னோட மூஞ்சியை வந்து நீ உடைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே பாதி சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த பாட்டு பாடுறாங்க. அப்படியே மனசையும் நொறுக்குற மாதிரி இருக்கும் இந்த சீன் இந்த படத்துல. அப்படியே அடுத்த நாள் வந்து விடியுது. ஜப்பான் வந்து போர்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் இவன் என்ன பண்ணிருப்பானா, காலையில விடிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி வெட்டி போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அந்த குளத்துக்குள்ள இவன் என்ன பண்ணிருப்பானா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில அப்படியே நகர்ந்து வெளியில வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ள வந்து விழுந்துடுறான். அந்த தண்ணிக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள வந்து ஒரு கேட்டர் பிள்ளை இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. இவனும் போய் அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். விழுந்தோடனே கொஞ்ச நேரத்துல வந்து அவனும் வந்து அப்படியே இறந்து போயிடுறான். இப்ப அதோட பாத்தீங்கன்னா இந்த படம்
படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பற்றி சொல்லலாம் என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. இந்த படம் வந்து நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அதில் இந்த படமும் ஒன்றா மாறிடும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பற்றி பேசியிருந்திருக்கு. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதையாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜப்பான்லேயே வந்து தடை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஸ்டோரி வந்து எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பாஸ்ட் வந்து ரொம்ப மோசமான ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த ஜப்பானுக்கும் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குது. அவங்க ஜப்பானிய பேரரசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைனாவை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக சைனாக்குள்ளே இவங்களோட போர் வீரர்கள் எல்லாத்தையும் அனுப்பி அங்கே இருக்க நிறைய கிராமங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்களோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க நிறைய பொண்ணுங்களை வந்து கொடூரமாக கொலை பண்ணி அவங்கள அந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு உயிரோடு வந்து எரிச்சிருந்திருப்பாங்க. இது வந்து நிஜமாக நடந்தது. இந்த படத்தோட எண்டு கிரெடிட்ஸில் கூட வந்து போட்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரையிலான மக்கள் வந்து கொண்டு குவிச்சிருந்திருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 20,000 ஒரு 40,000 மக்கள் வரைக்கும் வந்து பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணி வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய கொடூரம்னு சொல்லிட்டு வார் கிரைமா இதெல்லாம் வந்து பண்ணி ஒரு 984 பேரை வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க. இது வந்து நிஜமாக நடந்தது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு கொண்டு வரதுக்காக இந்த ஜப்பான் மேலே வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆட்டம் பாம்பை வந்து ஹிரோஷிமா மேலே நாகசாகி மேலே வந்து வீசியிருந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் மக்கள் வரைக்கும் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க 2 பாம்னாலையும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எங்கள் ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுறியோ அதுதான் உனக்கு வந்து பின்னாடி நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஜப்பான் வந்து சைனாவில் என்ன கொடூரம் பண்ணாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி நாளில் வந்து அவங்களுக்கே வந்து நடந்து வந்திருக்கும் அந்த ஆட்டம் பாம்னால. நான் எதையும் வந்து இங்கே சரி தப்புன்னு வந்து சொல்ல வரல. ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான ஒரு பாஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த போரில் போய் சண்டை போகிற நிறைய போர் வீரர்கள் வந்து கையிலேருந்து காலையிலேருந்து அவங்களாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துக்கிற அந்த ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கஷ்டத்தை வந்து யாருமே வந்து வெளியில் சொல்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க இறந்து போகிற வரைக்கும் அவங்களோட அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து அந்த போர் வீரர்கள் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. குறிப்பாக அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து எல்லாமே வந்து பண்ணணும். அதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்ற விஷயத்த வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து பேசியிருந்திருக்கு. அதில் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த குருக்கோன்றவன் அந்த சைனாவில் அந்த போர் நடக்கும்போது நிறைய பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணதுனால அவனால் வந்து இவங்க ஒய்ஃப் கூட வந்து சரியாக செக்ஸுவலாக வந்து ஈடுபட்டு இருந்திருக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவனால் வந்து செக்ஸ் வச்சிருந்திருக்கவே முடியாது. அதுதான் வந்து அந்த பொண்ணு சொல்லி சொல்லி அவன் மேலே அடிச்சு அடிச்சு வந்து அழ ஆரம்பிச்சிருந்திருப்பான். இந்த சீன்லாம் வரும்போது இந்த படம் பார்க்கும்போது நம்ம கண்ணீர் தனியாக வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போய் இருந்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான அடல் கண்டென்ட் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணவே கூடாத படங்கள் இந்த படம் ஒன்று, மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.